ஆக்சுவலி அணையன் ஃபிலிம்காக ஆனந்த் சார்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஃபிலிம் 3 டிஃப்ரெண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தார். பட் ஃபைனலாக ஃபுல் ஃபிலிமும் எனக்கே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். ஸோ ஐ ஷுட் தேங்க் டு ஹிம் வெரி மச். At the same time, I should thank producers, Dhanush sir, Karthik sir, Amera, all technicians, everybody. I should thank to him. Thank you. ரொம்ப நாளாகவே நான் இந்த தேட்டருக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் ஒரு சுயநலம் இருக்கு. ஏன்னா இது ராயல் தேட்டராக இருந்தப்போ என்னுடைய படங்களுடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் இங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் நானும் பண்ண கிழக்கு வாசல், பொன்னுமணி போன்ற திரைப்படங்கள் 175 நாட்கள் இங்கே ஓடியது. அதாவது இந்த ஃபங்க்ஷன் நான் பில்டப் எல்லாம் பண்ணல. என் தம்பி கார்த்திக் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். கௌதம் கார்த்திக்கோட பிரதர் எல்லாம் கரெக்ட். குறிப்பாகவே நான் இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா கல்பாத்தி அகோரம்ன்றாங்களே, அவர் யாரையும் அவர் நான் பார்த்ததே இல்லை, அவர் முகத்தையே பார்த்தது இல்லைன்னு ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ரங்கராஜன் இன்ட்ரடியூஸ் பண்ண கட்சியில் தான் அவரை பார்த்தேன். 2-3 அக்கேஷனில் பார்த்துருக்கேன். உண்மையிலுமே சினிமாவை நேசிக்கிற, சினிமாவுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வேறு தொழில் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் சினிமாவுக்காக ஆசைப்பட்டு வந்து ஒரு தியேட்டர் பண்ணுறாரு, நல்ல படங்களை தயாரிக்கணும்ன்ற ஆசைப்படுறார். அப்பேற்பட்ட ஆளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டைரக்டர்கள் நடிகர்களை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன் நான். ஏன்னா கடந்த காலங்களில் சில திரைப்படங்கள் அவங்களுடைய கம்பெனி பேர் போட்டு வந்த திரைப்படங்கள் சரியாக ஓடலை. நான் உடனே ஃபோன் பண்ணியே ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கூட கேட்டேன். நான் சொல்ல விரும்பல பேரெல்லாம். வாடா இங்கே நீ தான் இந்த படம் பண்ணியான்னு. இவங்க படம் தான். எவ்வளோ ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. ஏண்டா இந்த மாதிரி பண்ணிட்டியாடா, ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண தெரியாதான்னு கேட்டேன். உண்மையாகவே அது தயாரிப்பாளருக்கு தெரியாது. ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைப்பது என்பது மிக அரிதான ஒரு விஷயம் இந்த காலத்தில். அவரை நல்லா பயன்படுத்திக்கணும், அவருக்கும் வெற்றிகளை கொடுக்கணும், நம்மளும் வெற்றி அடையணும். அப்போ தான் 2 பேரும் ஜெயிச்சாதான். ஒருத்தன் ஜெயிச்சா நீ ஜெயிச்சா கூட போதும், தயாரிப்பாளர் தப்பிச்சுக்கிறார். ஆக மொத்தம் நிச்சயமாக நம்ம இயக்குனர் திரு KV ஆனந்த் அவர்கள் அவரை காப்பாற்றும்படியான ஒரு படத்தை செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா KV ஆனந்த் உடைய படங்கள் வந்து நல்ல ஸ்டைலாக இருக்கும். மேக்கிங் ஸ்டைல் சரி. பார்க்கும்போது இன்னொரு தடவை பார்க்கணுன்னு எனக்கு தோணின படம் அயன். அதாவது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட மீண்டும் இன்னொரு தடவை பார்க்கும்போது கூட அதில் வர்ற காதல் காட்சிகளாகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு அழகு இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். அது இதுலேயும் இருக்குன்றதில் எனக்கு பார்த்த உடனே அந்த 2 என்ன பயங்கர சாங்கு, ஒரு பார்பிக்யூ சாங்கு, ஒரு பேட்டை சாங்கு. அது தம்பி ஹாரிஸ்க்கு கை வந்த கலை. பேட்டை சாங் இவ்வளவு நல்லா போடுவார்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க். ஏன்னா ஹாரிஸை ரொம்ப நாளாகவே நான் தான் அறிமுகப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் எனக்கு கிடைக்கல, தப்பிச்சிட்டார். அடுத்தது நான் தனுஷை பற்றி சொல்லணும். நான் வந்து மிகப்பெரிய ரசிகன் கார்த்திக் சாருக்கு. உண்மையாக சொல்கிறேன், முரளி என்னுடைய உயிர் நண்பர். கார்த்திகை வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரே நடிகராக அவர் தான் எனக்கு படுவார். நான் எந்த கதை எழுதினாலும் முதல்ல கார்த்திகை தான் நினைப்பேன். ஆனால் இப்போ மாறிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் தனுஷ். ஏன்னா எல்லாத்துக்கும் பாடி லாங்குவேஜ்னு கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இவருக்கு லாங்குவேஜே பாடி தான். எல்லாத்துக்கும் பாடி லாங்குவேஜ் எல்லாம் தேவையில்லை. இவருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் ஒரு பாடி தான். ஏன்னா டான்ஸ் மட்டும் இல்லை. நான் இந்த வேலையில்லாத பட்டதாரி படம் பார்த்த உடனே ரொம்ப மிரண்டு போயிட்டேன். அந்த ரஜினி சார் ஸ்டைலில் விடவும் நல்லா பண்ண முடியும்னு காட்டியிருக்காரு அந்த படத்தில். ஒரு யூத்தா அந்த ரஜினி ஸ்டைல் அதை போட்டு வந்து பெரட்டி எடுத்து அத்தனை பேர்த்தி அடித்து துவம்சம் பண்ணி. தம்பி நான் சொல்லலை, நான் புகழலாம். நீங்கள் ஒன்றும் உங்கள் மாமனார் கோவிச்சுக்க மாட்டார். அப்படி கோவிச்சா நான் பார்த்துக்கிறேன் அவரை. அது மட்டும் இல்லை,
ஒரு முகபாவனை முதல் படத்தில் இருந்தேன். அவர் முகபாவனையில் வந்து கமல் சாரையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த நடிகர். உண்மையை சொல்றேன், ஒத்துக்கணும். நான் உண்மையா சொல்றேன், நான் பொய்யல சொல்ல. ஏன் சொல்றேன், ஏன் பொய் உண்மையை சொல்லக்கூடாது? அதாவது நான் சொல்றேன், எனக்கு வந்து தமிழ்ல கவிதை எழுத கற்றுக் கொடுத்தவர் மூமே தான். நான் வந்தப்ப அவர் ஏதோ பிஸியா இருந்தாரு. போங்க சார் நீங்களும், நானே பாட்டு எழுதிக்கிறேன்னு தான் ஆரம்பிச்சேன். அப்புறம் கடைசியில் நான் கூப்பிட்டப்ப என்னை விட நீ நல்லா எழுதுறப்பா, நீயே எழுதிக்கன்னு சொன்னார். நிச்சயமாக தனுஷ் வந்து நான் வந்து அவர் வந்து ஒரு மரியாதைக்காக அப்படி சொல்றாரு. மிகச்சிறந்த நடிகர். நான் வந்து எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன், எத்தனையோ வெளிநாட்டு படங்கள் பார்த்துருக்கேன். திரைப்படக் கல்லூரி காலத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை எப்படி உணர்ந்து அதை எப்படி வெளிப்படுத்துவது என்ற விதத்தில் சொல்கிறேன். இந்த பேட்டை சாங்கில் இந்த ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்த சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த பேட்டை சாங்கில் அது என்னென்ன எக்ஸ்பிரஷன் ஐயா, அது என்ன உடம்பு, அது பம்பரம் மாதிரி காற்று மாதிரி சொல்லலுது. ரியலி யூ டோன்ட் நோ யுவர் வேல்யூ. தட்ஸ் வாட் ஐ மீன். ஐ எம் ரியலி டெல்லிங், he is a very biggest artist now in this Tamil industry. நம்ம அவரை பாதுகாத்துக்கணும். நீங்கள் அனாவசியமாக இது சொல்லிட்டேன்னு வெயிட் கீட்டு போட்டுறாதீங்க. ஏதோ சந்தோஷத்துல வெயிட் போடவே கூடாது, இப்படியே இருங்க. ஏன்னா இது ஒரு புதிய பரிமாணம். இப்படி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆக முடியுமா? பொதுவாக சொல்லுங்க. அதையே சாதிச்சிருக்காருன்னா பிகாஸ் there is something else in his face. He can bring out the emotions as he likes, as and when it requires. ஸோ அவர் சக்ஸஸ்ஃபுல் நடிகர்ன்றதுக்காக நான் சொல்லலை, நான் இப்போ சொல்லலை, நான் எப்போதுமே சொல்லிட்டு இருக்கேன். கஷ்டத்திலேயே வளர்ந்த உடம்பு அது. அந்த உடம்புக்கு எல்லா உணர்வுகளையும் கொண்டு வர தெரியும். ஆகவே நான் அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கால் ஷீட் கேட்கறதுக்காகலாம் சொல்லலை கண்ணே, பண்ணிடலாமா? எனக்கு வேற எதிரி யாருமே இல்லை. 2 படத்துல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என்னுடைய படத்துல வாங்கினார் அவரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்குன்னு நிறைய பேர் இதுக்காக உழைத்திருக்கிறார்கள். தம்பி அமுதன் ஆகட்டும், இன்னொரு தம்பி புதுசா பாட்டு எழுதியிருக்காரு, பேட்டை பாட்டு. அவர் என்ன ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா எதுவுமே புரியல எனக்கு, இன்னொரு தடவை கேட்டால் தெரியும். ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க போல. எல்லாரும் கைத்தட்டினா அந்த பாட்டுக்கு தான் கைத்தட்டல் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா தனுஷ் அதை நடிக்கும்போது இருக்கிற உணர்வுகள், நம்ம அந்த நடிப்பை பார்த்துட்டு உங்கள் பாட்டை கோட்டை விட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அனு அந்த பேட்டை சாங்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு காஸ்டியூம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. பேட்டை சாங்கெல்லாம் காஸ்டியூம் நீங்கள் நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்க. மற்ற சாங்குன்னு காட்டல. எனக்கு ரொம்ப ஆசையாக வந்தது இந்த படத்தில் டூயட் பாட்டை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா டூயட் சாங்கை ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணுவார் நம்ம இந்த டைரக்டர். அழகா எங்கெங்கேயோ கேமரா வைப்பார், எங்கே நீர்வீழ்ச்சி இருக்கோ கண்டுபிடிப்பார், எங்கே தண்ணி ஆடாமல் அசையாமல் நிற்குதோ அந்த இடத்துல கேமரா வைப்பார். ஒரு அமைதியான சூழ்நிலை, அப்படியே அழகான ஒரு இந்த மென்மையான ஒரு உணர்வுகளை அழகாக படம் பிடித்து காட்டக்கூடிய. உண்மையாகவே நான் உங்களுடைய அந்த படப்பிடிப்புக்கு ரசிகன் தம்பி. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேணும். கார்த்திக் சொல்கிற மாதிரி கால் சீட்டுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ இல்லை. 3வது ஒரு ஷாட் வந்த உடனே ஆடிட்டேன். எனக்கு சத்தியமாக தெரியாது கார்த்திக் முத்துராமன் இதில் நடிச்சிருக்காருன்னு. இங்கே அப்படின்னா நான் நீ வரும்போது நான் வரக்கூடாதான்னு மேலேயே சண்டை. கடைசியில் பார்த்தா கலக்கி இருக்காரு. பாட்டை ஆரம்பிக்கிறது அவர் தான், படத்தை முடிச்சு வைக்கிறது அவர் தான். மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் இல்லைன்னா நடிச்சிருக்காது இந்த ஆள். எனக்கு தெரியும் இந்த டிக்கெட்டை பற்றி. அதனால் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு கார்த்திக் முத்துராமன் அவர்கள் இந்த படத்தில் நான் பார்க்க நினைக்கிறேன். அது நடந்திருப்பார். ஆமாங்கிறார் ஹாரிஸு. அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.